வணக்கம். பிரம்மனின் ராட்சசி கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். பிரம்மா திருமண ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்த நேரம் சிரித்த முகத்துடன் பிரம்மாவின் அருகில் வந்தார் கணேசன். என்ன மாப்பிள்ள, நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதான் இத்தனை பேர் இருக்கோம்ல, நீங்கள் போய் முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு முகூர்த்தம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல என்று அக்கறையோடு கூற பிரம்மேஸ்வரனோ அவரை நோக்கி புன்னகைத்தபடியே, மாமா, என்னோட வேலையை ஒப்பிடும்போது இந்த வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனால் தினமும் குற்றவாளிகளை துரத்தி கேஸ், ரெய்டு, விசாரணைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ரிலாக்ஸ். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் என்றவன் மீண்டும் அடுத்த வேலையை கவனிக்கச் சென்றான். இந்த திருமணம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும் என்ற ஆதங்கத்தில் பிரம்மாவையே பார்த்து நின்றார் கணேசன். திருமண வேலைகள் அத்தனையும் கடைசி முறையாக ஒரு முறை பார்வையிட்டு விட்டு தன் அறைக்கு வந்தான் பிரம்மேஸ்வரன். அவன் உள்ளே நுழைந்த அடுத்த நொடியே அங்கே காத்திருந்த முகிலன், நேத்ரன் மற்றும் அவனது நண்பர்கள் கூட்டமாக அவனை சூழ்ந்து கொண்டனர். மாப்பிள்ள, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேச்சுலராக இருக்கிற கடைசி நைட் முடிஞ்சிடும். நாளைக்கு இந்த நேரம் பார்த்தா சார் ரொம்ப பிஸியாக இருப்பார். அதான் இன்னைக்கே தூக்கம் வருவேனாங்குது என்று ஒருவர் மாற்றி ஒருவர் கிண்டல் செய்ய அறை முழுவதும் சிரிப்பலைகள் பரவின. பிரம்மாவும் அவர்களுடன் சேர்ந்து மனம் திறந்து சிரித்தான். நகைச்சுவை, கிண்டல், கல்லூரி காலம், பழைய நினைவுகள் என்ற பேச்சு நீண்டு கொண்டே போனது. ஏய் பிரம்மா, நீ ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் நல்லா கவிதை எழுதுவியே, தென்றலை நினச்சி ஒரு கவிதை சொல்லு பார்ப்போம் என்று நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஆரவாரம் செய்தனர். பிரம்மேஸ்வரன் சிரித்தபடி ஒரு நொடி கண்களை மூடினான். பிறகு, மல்லிகையின் மனம் அவள், முல்லையின் மென்மையவள், ரோஜாவின் ஸ்பரிசம் அவள், என் மனம் என்னும் நந்தவனத்தை ஆள பிறந்த ராணியவள் என்று சொல்ல, வாவ் செம்ம என்று நண்பர்கள் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். அந்த அறை முழுவதும் மீண்டும் சிரிப்பு சத்தம் நிறைந்தது. அந்த நேரத்தில் மறுபுறம் மணப்பெண் அறையில் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தபடி கண்களில் தூக்கமில்லாமல் முகட்டு வலையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் தென்றல். ஆனந்த் வருவான், கடைசி நேரத்தில் எப்படியாவது வந்து தன்னை அழைத்துச் செல்வான் என்ற அவள் மனதிற்குள் தேக்கி வைத்திருந்த கடைசி நம்பிக்கையும் அந்த இரவோடு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்திருந்தது. அதற்கு மேல் அழுவதற்கு கூட கண்ணீர் இல்லை. இப்படியே உயிரை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் கூட ஒரு கணம் அவள் மனதில் தோன்றியது. ஆனால் அதற்குமே வழியில்லை. கழிவறைக்கு செல்லும் போது கூட சரோஜினி அவளுடன் வந்தார். அறையை விட்டு வெளியே சென்றால் யாராவது ஒருவர் உடன் வந்தனர். ஒரு நொடி கூட அவளை தனியாக விடவில்லை. கை கால்கள் கட்டி போடப்பட்ட கைதி போல எதுவும் செய்ய முடியாத நிலையில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். இரவு மெதுவாக விடிய தொடங்கியது. அதிகாலையிலேயே திருமண மண்டபம் விழா கோலம் பூண்டது. நாதஸ்வரமும் தவில் இசையும் மங்களமாக ஒலிக்க ஆரம்பித்தன. வாசல் முழுவதும் மாவிலை தோரணங்கள், மல்லிகை, ரோஜா, சம்மங்கி மலர்களின் மனம் மண்டபம் முழுவதும் பரவி இருந்தது. உறவினர்கள் ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர். பெண்களின் சிரிப்பு சத்தம், குழந்தைகளின் ஓட்டம், சமையலறையில் பரபரப்பு, முகூர்த்தத்திற்கு தேவையான சடங்குகள் என்ற மண்டபமே திருமண விழாவிற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்க, அழகு நிலைய பெண்களும் தென்றலின் நீண்ட கூந்தலை அலங்கரித்து முகத்தில் ஒப்பனை செய்து மணப்பெண் புடவையை நேர்த்தியாக அணிவித்து தங்க நகைகளை போட்டு எல்லோரும் சேர்ந்து அவளை தெய்வதையைப் போல அலங்கரித்து கொண்டிருந்தனர். ஆனால் அந்த தெய்வதையின் முகத்தில் ஒரு துளி மகிழ்ச்சி கூட இல்லை. வெறித்த பார்வையுடன் உயிரற்ற ஜடமாக அசைவின்றி அமர்ந்திருந்தாள் தென்றல். முகூர்த்த நேரம் நெருங்கி இருக்க பட்டு வேஷ்டி, வெண்பட்டு சட்டையில் கம்பீரமாக தயாரான பிரம்மேஸ்வரனை சூழ்ந்திருந்த காவல்துறை நண்பர்கள் அவனுக்கு வாழ்த்து சொல்ல அனைவரின் வாழ்த்துக்களையும் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டான். மாப்பிள்ள ரெடியா என்று குரல் ஒலிக்க குடும்பத்தினருடன் மேலதாளம் முழங்க மணமேடியை நோக்கி அழைத்து வரப்பட்டான். அழகான மணமேடியில் அக்னி குண்டம் தயார் செய்யப்பட்டிருந்தது. புரோகிதர் வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தார். தேங்காய் பழங்கள், வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், மலர் மாலைகள், மாங்கல்யம் என திருமணத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அடுத்த சில நிமிடங்களில் மணப்பெண்ணை அழைச்சிட்டு வாங்க என்ற ஐயரின் குரல் ஒலிக்க பெண்கள் சேர்ந்து தென்றலை மணமேடையை நோக்கி அழைத்து வந்தனர். இன்னும் சிறிது நேரத்தில் பிரம்மா கட்டப்போகும் தாலி அவள் கழுத்தில் ஏறப்போகும் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம். பிரம்மா கனவுகள் நிறைந்த புன்னகையுடன் தென்றலை எதிர்பார்த்தபடி மணமேடையில் அமர்ந்திருக்க, உடைந்த இதயத்தையும் அணைந்து போன நம்பிக்கையையும் சுமந்தபடி உயிரற்ற ஜடமாய் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் தென்றல்.
திருமண மண்டபம் முழுவதும் நாதஸ்மரத்தின் மங்கள இசை ஒலிக்க கைகளை பிசைந்தபடி மகளையே கண்கலங்க பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் சரோஜினி. இந்த திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும். கடைசி நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சம். ஆனந்த் தென்றலை தேடி திருமண மண்டபத்திற்கு வந்துவிட்டால் பிரம்மாவிற்கு எல்லா விஷயமும் தெரிந்துவிடுமே என்ற பயம் இன்னும் அவரை விட்டு விலகவில்லை. பதற்றத்துடன் அருகில் நின்றிருந்த கணேசனை பார்த்தார். மனைவியின் கலக்கத்தை புரிந்து கொண்ட கணேசன் அவரை அமைதியாக ஒரு கணம் பார்த்துவிட்டு, கவலைப்படாதே, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்பது போல கண்களை அழுத்தமாக மூடி திறந்து தைரியம் கொடுத்தார். அந்த பார்வையே பயத்தில் துடித்து கொண்டிருந்த சரோஜினியின் மனதிற்கு சிறு ஆறுதலாக அமைந்தது. அதே நேரத்தில் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்ற ஐயரின் குரலை தொடர்ந்து மத்தளமும் நாதஸ்வரமும் இணைந்த ஒளி விண்ணை பிளந்து அந்த சத்தங்களுக்கு நடுவே பெரியவர்களின் ஆசிர்வாதம் பெற்ற பிறகு புரோகிதர் நீட்டிய மாங்கல்யத்தை இரு கைகளாலும் மரியாதையுடன் வாங்கி கொண்டான் பிரம்மேஸ்வரன். ஒரு கணம் தன் எதிரே அமர்ந்திருந்த தென்றலை ஆழமாக பார்த்தான். மணப்பெண் அலங்காரத்தில் தேவதையைப் போல இருந்தாள். அக்னி சாட்சியாக தென்றலின் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவித்தான் பிரம்மா. அந்த மாங்கல்யம் அவள் கழுத்தை தொட்ட அதே நொடி தென்றலின் கைகள் நடுங்கின. இதுவரை அடக்கி வைத்திருந்த வேதனையில் ஆனந்தின் நினைவில் அவள் கண்களை அழுத்தமாக மூடி திறக்க ஒரே ஒரு சொட்டு கண்ணீராக அவள் வெளிகளில் இருந்து வழிந்து மெதுவாக கன்னத்தை நனைத்து இறங்கியது. அந்த ஒரு துளி அவள் தொலைந்து போன காதலுக்கான விடை பெறலா, அல்லது அவள் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த புது வாழ்க்கைக்கான வரவேற்பா? இந்த கேள்விக்கான பதிலை அவள் மட்டுமே அறிவாள். மணமேடியை சுற்றி நின்றிருந்த ஒவ்வொருவரின் முகத்திலும் மகிழ்ச்சி. மணமக்களை வாழ்த்தும் புன்னகைகள், கேலி கிண்டல்கள், அச்சதை தூவி ஆசிர்வதித்த பெரியவர்கள், எங்கும் சந்தோஷம் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியின் மத்தியில் நின்றிருந்த தென்றலின் மனம் மட்டும் துண்டு துண்டாக உடைந்து போயிருந்தது. ஓவென்று கதறி அழ வேண்டும் போல நெஞ்சம் துடித்தது. தன் வேதனை, கலக்கம், காதல், ஏக்கம் என அத்தனை உணர்வுகளையும் மனதிற்குள் மென்று விழுங்கி இதயத்தின் ஆழத்தில் பூட்டி வைத்து கொண்டாள். ஐயர் சொல்லும் மந்திரங்களுக்கு நடுவே பிரம்மேஸ்வரன் அவள் நெற்றி வகுட்டில் குங்குமமிட்டான். அவளது கரத்தை அன்பாக பற்றி கொண்டு அக்னியை வலம் வந்தான். பிறகு அவள் பாதங்களை அம்மியில் வைத்து காதலோடு மெட்டியை அணிவித்தான். ஒன்றன் பின் ஒன்றாக திருமண சடங்குகள் அனைத்தும் சம்பிரதாயப்படி நடந்து கொண்டே இருந்தன. ஆனால் தென்றலின் மனதில் வாழ்க்கையே சூனியமாக போகும் சோகம். வெறித்த பார்வையுடன் கண்களில் வலிய துடித்த கண்ணீரை அடக்க போராடி கொண்டே நின்றிருந்தாள். அப்போது அவள் அருகில் வந்த சாரதா அன்பாய் அவள் கன்னத்தை வருடினார். ஐயையோ, என்னம்மா இது? சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுதுட்டு இருக்க? கல்யாணம் ஆனதுனால உங்க அப்பா, அம்மா, தங்கச்சி யாரும் எங்கேயும் போயிட மாட்டாங்க. இங்க பக்கத்துல தானே இருக்காங்க. தினமும் வேணும்னா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வா. அதுக்காக இவ்வளவு கண்ணீர் விடலாமா என்று ஆறுதல் கூறினார். தென்றலின் கண்களில் வழிந்த அந்த கண்ணீரின் ரகசியம் பிறந்த வீட்டை பிரிவது அல்ல என்ற காரணத்தை அவர் அறிந்திருக்கவில்லையே. திருமணச் சடங்குகள் அனைத்தும் முடிந்ததும் அடுத்ததாக பால் பழம் மணமக்களுக்கு கொடுக்கும் சடங்கு ஆரம்பமானது. வெள்ளி டம்ளரில் சூடான பாலை ஊற்றி, பிரம்மா, நீ குடிச்சிட்டு தென்றலுக்கு கொடு என்று முதலில் பிரம்மேஸ்வரனின் கையில் கொடுத்தனர். அவன் ஒரு வாய் அறிந்துவிட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த டம்ளரை தென்றலை நோக்கி நீட்டினான். தென்றலோ அதை வாங்காமல் சங்கடத்துடன் அமர்ந்திருந்தாள். அவளின் தயக்கத்தை பார்த்த சரோஜினி யாருக்கும் தெரியாமல் கண்களை உருட்டியபடி, என்னடி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? மாப்பிள்ளை கொடுக்குறாருல்ல, வாங்கி குடி என்று அவள் காதில் அதட்டி விட்டு, அது ஒன்றும் இல்லை, வெக்கப்படுறா என்று சமாளித்தார். வேறு வழி இல்லாமல் டம்ளரை வாங்கிய தென்றல் ஒரு வாய்ப்பாலை குடித்துவிட்டு மீண்டும் அவனிடம் கொடுத்தாள். அவளது முகத்தில் தெரிந்த சங்கடத்தை பார்த்த பிரம்மாவுக்கு அவள் மனநிலை புரிந்தது. அடுத்து வாழைப்பழம் பிரம்மாவின் கைக்கு வந்தது. எதுவும் சொல்லாமல் அதை எடுத்து தென்றலின் கையில் கொடுத்தவன், நீ முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் கொடு என்று சொல்ல, அப்படி இல்லைப்பா, முதல்ல மாப்பிள்ளை தான் சாப்பிடணும், பிறகுதான் பொண்ணு சாப்பிடணும் என்று ஊர்க்கார பாட்டி ஒருவர் கூற, பாட்டி அதில் என்ன இருக்கு? முதல்ல யார் சாப்பிட்டா என்ன? அதான் பாலை முதல்ல நான் குடித்தேன்ல, இப்போ பழத்தை தென்றல் சாப்பிடட்டும் என்றான். தென்றலும் ஒரு சிறிய துண்டை கடித்துவிட்டு மீதியை அவனிடம் நீட்டினாள். அதை வாங்கிய பிரம்மேஸ்வரன் அவளையே ஆழமாக ரசித்தபடி அவள் கடித்த இடத்திலேயே மெதுவாக கடித்து சாப்பிட்டான். அவள் இதழ் பட்டதாலோ என்னவோ சாதாரண வாழைப்பழம் கூட அவனுக்கு தேனினும் இனிப்பாய் தித்தித்தது.
அதன் பிறகு குடத்தில் தண்ணீர் நிரப்பி அதற்குள் வெள்ளி மற்றும் தங்க மோதிரங்களை போட்டனர். யாரு தங்க மோதிரம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வீட்டை ஆள போறாங்க என்று பெரியவர்கள் சிரித்தபடி சொல்ல அனைவரின் பார்வையும் மணமக்கள் மீது திரும்பியது. பிரம்மாவும் தென்றலும் ஒரே நேரத்தில் கைகளை தண்ணீருக்குள் விட்டனர். அடுத்ததாக குடத்திற்குள் தங்கம் வெள்ளி மோதிரங்களை போட்டு எடுக்கும் விளையாட்டு ஆரம்பமானது. யாரு தங்க மோதிரத்தை அதிகமாக எடுக்கிறாங்களோ வீட்டில் அவங்க சொல்றது தான் நடக்கும் என்று பெரியவர்கள் சிரித்தபடி சொல்ல சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் ஆர்வமாக மணமக்களை பார்த்தனர். தென்றலோ எந்த ஆர்வமும் இல்லாமல் சடங்கு என்பதற்காகவே குடத்திற்குள் கையை விட்டாள். முதல் முறை தங்க மோதிரம் முதலில் பிரம்மேஸ்வரனின் விரல்களில் சிக்கியது. ஆனால் அதை எடுக்காமல் வேண்டுமென்றே விலக்கிவிட்டு அருகில் இருந்த வெள்ளி மோதிரத்தை தேடி பிடித்து வெளியே எடுத்தான். அதை பார்த்த நேத்ரன் உடனே, ஓஹோ, அண்ணனுக்கு தங்கம் கிடைக்கல போல, வெள்ளி தான் கிடைச்சிருக்கு, அப்போ அண்ணி தான் தங்கத்தை எடுக்க போறாங்க என்று சத்தமாக கூறினான். அவன் சொன்னது போலவே அடுத்த நொடியே தங்க மோதிரத்தை எடுத்தாள் தென்றல். மீண்டும் இரண்டாவது மூன்றாவது முறையும் தென்றலின் கையில்தான் தங்க மோதிரம் வந்து சேர்ந்தது. இல்லை இல்லை, மோதிரம் பிரம்மாவினால் அவள் கையில் சேர்க்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். டேய் பிரம்மா, யாருக்குமே எதிலையுமே விட்டு கொடுக்க மாட்டியே, இப்ப என்னடா ஆச்சு என்று நண்பர்கள் ஆர்ப்பரிப்புடன் கேட்க அமைதியாக சிரித்து கொண்டான் பிரம்மா. ஆஹா, கமிஷனரா இருந்தாலும் வீட்டில் பொண்டாட்டி சொல்றத தான் கேட்கணும் போலையே என்று ஒருவர் கேலி செய்ய, ஏசிபி சார் கல்யாணத்துக்கு முன்னாடியே சரண்டர் ஆயிட்டாரு போல என்று இன்னொருவர் சேர்த்து சொல்ல அந்த இடமே கலகலவென சிரிப்பில் மூழ்கியது. அந்த சிரிப்பு சத்தங்களுக்கு நடுவே மெதுவாக நிமிர்ந்து பிரம்மேஸ்வரனை பார்த்தாள் தென்றல். அந்த 3 முறையும் அவன் வேண்டுமென்றே தன்னிடம் தோற்றான் என்பதும் தங்க மோதிரத்தை தனக்காகவே விட்டு கொடுத்தான் என்பதும் தென்றலுக்கு நன்றாகவே தெரிந்தது. என்னது, இந்த அக்கா பண்ற அட்டகாசத்துக்கெல்லாம் மாமா நல்ல லத்தியால அடிப்பார்னு நினைச்சேன், அவர் அக்கா கிட்ட தோத்துட்டாரே என்று முணுமுணுத்த இனியா, மாமா இது போங்க ஆட்டம், நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு பார்த்தா வேணும்னே விட்டு கொடுத்து அக்காவை ஜெயிக்க வச்சிட்டீங்க என்று குழந்தைத்தனமாக கவலைப்பட்டாள் இனியா. இனியா, உங்க அக்கா ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி என்றான் பிரம்மா. கணேசனும் சரோஜினியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். மகளின் வாழ்க்கை நல்லபடியாக அமைந்துவிட்ட நிம்மதி அவர்களுக்கு. எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் இனிதே நிறைவடைந்தன. மாப்பிள்ளை வீடு, பெண் வீடு, கோயில் என அன்றைய நாள் முழுவதும் பரபரப்பாகவே கடந்தது. வாழ்ந்து வந்த உறவினர்கள், புகைப்படங்கள், நண்பர்கள், சிரிப்புகள், கேலி கிண்டல்கள் என்று நாள் முழுவதும் இருவருக்கும் ஓய்வு என்பதே இல்லாமல் போனது. மாலை நேரத்தில் வழக்கப்படி மணமக்களை தென்றலின் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். வாசலில் ஆரத்தி எடுத்து வரவேற்ற பெண்கள் அவர்களை உள்ளே அழைத்து சென்றனர். அதே நேரத்தில் மாடியில் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் முதல் இரவுக்கான வேலைகள் மும்புறமாக நடந்து கொண்டிருந்தன. மல்லிகை, ரோஜா மலர்களின் மனம் வீடு முழுவதும் பரவி இருந்தது. அனைவரும் அவரவர் வேலைகளில் பிஸியாக இருக்க புன்னகையுடன் பிரம்மாவை நோக்கி வந்த கணேசன், மாப்பிள்ள, மேலே மாடியில் கெஸ்ட் ரூம் இருக்கு, நாள் முழுக்க அலைஞ்சிருக்கீங்க, போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க, தென்றல் மாப்பிள்ளைய மேலே ரூமுக்கு அழைச்சிட்டு போமா என்று சொல்ல அமைதியாக தலையசைத்த தென்றல் பட்டுப்புடவையின் முந்தானை படிகளில் மெதுவாக உரசியபடி மேலேற அவள் பின்னாலேயே உதட்டோரும் மெல்லிய புன்னகையுடன் பிரம்மேஸ்வரனும் நடந்தான். ஒவ்வொரு படியிலும் அவள் கொள் சொல்லி மெதுவாக ஒலிக்க அந்த ஒளியை ரசித்தபடி அவளை பின்தொடர்ந்தான். அறைக்குள் நுழைந்ததும், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்று பிரம்மா கேட்க மேஜையின் மீது இருந்த கிளாஸில் தண்ணீர் ஊற்றி பிரம்மேஸ்வரனிடம் நீட்டினாள் தென்றல். அதை வாங்கி ஒரு வாய் அருந்தியவன் கிளாஸை மீண்டும் மேஜையில் வைத்துவிட்டு தென்றலை விழுங்கி விடுவதைப் போல பார்த்தான். அவன் பார்வை பிடிக்கவில்லை தென்றலுக்கு. நான் கீழே போறேன் என்று அவள் ஒரு அடி எடுத்து வைக்க, ஏய் இருமா என்று அழைப்போடு அவள் பூங்கரத்தை பற்றி கொண்டான் பிரம்மா. அந்த எதிர்பாராத தொடுதலில் தென்றலின் உடல் மெல்ல அதிர்ந்தது. விரல்கள் நடுங்கின, இதயம் வேகமாக துடித்தது, மூச்சை அடைத்து போனது. அப்படியே நின்று விட்டாள். தென்றலை மேலிருந்து கீழ்வரை ஆழ்ந்த ரசனையுடன் பார்வையால் வருடியபதி மெதுவாக அவள் அருகில் வந்து நின்றான் பிரம்மா. அவன் பார்வையை தாங்க முடியாமல் தலையை குனிந்தபடி நின்றாள் தென்றல். தென்றல், நீ சும்மாவே ரொம்ப அழகு, ஆனா இன்னைக்கு என்று ஒரு கணம் அவளை முழுவதுமாக ரசித்தவன், என் பொண்டாட்டியா அந்த அழகு இன்னும் 100 மடங்கு கூடி போச்சு. யூ லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். இந்த கண்ணை என்னை காந்தமாக கட்டி இழுக்குது. உன் நெத்தியில் மின்ற குங்குமம் என் நெஞ்சில் காதல் தீய மூட்டுது.
இந்த ரோஜா கண்ணும் பார்த்த பார்வையிலே பைத்தியமாக்குது. உன் கழுத்தில் நான் கட்டின மாங்கல்யம் தலைய ஆடுறத பார்க்கும்போது யாருமே இல்லாத ஊரில் நீயும் நானும் மட்டும் தனியாக உன்னை என் நெஞ்சோட சேர்த்துக்கிட்டு இந்த உலகத்தையே மறந்துட்டு உன் முகத்தை பார்த்துக்கிட்டே என் வாழ்க்கை முழுக்க உன்னோட மட்டுமே வாழணும்னு தோணுதுடி என்று காதல் நிரம்பிய குரலில் சொன்னவன் மெதுவாக ஒற்றை விரலை உயர்த்தி அவள் கன்னத்தை வருடினான். அந்த ஸ்பரிசத்தில் மின்சாரம் பாய்ந்தது போல திடுக்கிட்ட தென்றல் சட்டென்று ஒரு அடி பின்னால் விலகி நின்றாள். அவள் விலகியதை பார்த்ததும் அவன் உதட்டோரும் குறும்பான புன்னகை இன்னும் கொஞ்சம் விரிந்தது. தென்றல், நானும் பார்க்குறேன். கல்யாணம் நிச்சயமான நாள்லேருந்து என் கண்ணில் படாமல் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க. இப்போவும் என்னை இங்கே தனியாக விட்டுட்டு கீழே போயிடலான்னு நினச்சியா? என் கூடவே இரு என்று கரகரப்பான குரலில் சொல்ல தென்றலால் பதில் சொல்ல முடியவில்லை. தலையை குனிந்தபடியே நின்றாள். தென்றல், நீ ரொம்பதான் பயப்படுற என்றபடி மெல்ல அவள் அருகில் வந்த பிரம்மா நடுங்கிக் கொண்டிருந்த அவள் கரத்தை இரு கைகளாலும் மென்மையாக பற்றி கொண்டான். அவளை கண்களால் கைது செய்து கொண்டே அவள் உள்ளங்கையில் தன் இதழ்களை மென்மையாக பதித்தான். அவன் கொடுத்த முதல் முத்தம் மின்னல் வெட்டியது போல ஒரு உணர்வு. குப்பென்று முகம் வியர்த்து விட்டது. தென்றலின் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் பரவியது. அங்கு காதலின் சிலிர்ப்பு இல்லை. தான் விரும்பிய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே என்ற வேதனை அவள் மனதை அழுத்த கண்களை இறுக மூடிக்கொண்டாள். மெதுவாக அவளை தன் பக்கம் இழுத்தான் பிரம்மா. மோகமாய் அவள் கன்னத்தோடு கன்னம் உரசியவனின் இதழ்கள் அவள் இதழ்களை தேடி நெருங்க அந்த நொடி பூமிக்குள் புதைந்து விடலாமா என்று தோன்றியது தென்றலுக்கு. என்ன சொல்லி அவனை மறுப்பது, எப்படி அவனிடமிருந்து விலகுவது என்று தெரியாமல் அவள் மனம் தவித்து கொண்டிருந்தது.